கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இன்று அக்டோபர் மாதம் 16ஆம் தேதி வியாழக்கிழமை. இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமான நாளாக இருப்பதாக. இன்று நாம் தியானிக்கும் வசனம் எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 15வது வசனம். அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாய் எப்பொழுதும் தேவனுக்கு செலுத்த கடவோம். அதாவது இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தேவனுக்கு செலுத்த கடவோம், எப்பொழுதும் தேவனுக்கு செலுத்த கடவோம். பிதாவாகிய தேவனுக்கு எப்பொழுதும் நம்ம என்ன செலுத்தணுமா? அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை யார் மூலமா செலுத்தணுமா? இயேசு கிறிஸ்து மூலமாக தேவனுக்கு செலுத்த கடவோம் என்று இங்கு அருமையாய் வசனம் சொல்லுகிறது. அதுக்கு முந்தின வசனம் பாருங்கள். நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லை, வரப்போகிறதையே நாடி தேடுகிறோம். ஆகையால் அப்போ பாருங்களேன், எதுக்காக நம்ம ஆண்டவரை அதிகமா நம்ம துதிக்கணும்னு என்ன சொல்லப்படுதுன்னா, நம்ம இந்த பூமியில நிலையான நகரம் நமக்கு கிடையாது. இங்கே நம்ம நிலைத்து வாழ போது இல்லை. நம்ம எங்க போக வேண்டிய இடமே பரலோகம்தான். நித்தியத்துல நம்ம வாசம் பண்ண போயிடும். நித்தியத்துல தேவனோடு கூட இயேசுவோடு கூட நம்ம வாழ போகின்றோம். அதனால நிலையான நகரம் இங்கே இல்லாததுனால வரப்போகிறதையே நாடி தேடுகின்றோம். தேவனுடைய ராஜ்யம் வரப்போகுது. நித்திய ராஜ்யத்துல நம்ம வாசம் பண்ண போகிறோம். அப்படி என்றால் எப்பொழுதும் பிதாவாகிய தேவனை நீங்க நன்றாய் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலமாக உதடுகளின் கனி. ஒருவேளை பழைய ஏற்பாடு காலத்துல ஆண்டவர் காளைகளை பலியிடும்படி சொன்னார், மற்றும் ஆட்டுக்கடாக்களை பலி செலுத்தும்படி சொன்னார். அதனோடு கூட புறாக்களை பலி செலுத்தும்படி சொன்னார். ஆனா இங்க ஆண்டவர் சொல்லுகிறார், அதெல்லாம் ஆண்டவர் விரும்பல. இப்போ அதெல்லாம் நான் எல்லாம் என்னுடைய படைப்புகள் தான். ஆனா அவர் என்ன விரும்புகிறார் என்றால், நம்முடைய நாவினால் சொல்லுகின்ற, அதாவது இருதயத்துல உணர்ந்து வாயினால் சொல்லுகின்ற ஸ்தோத்திர பலியை தான், அந்த பலியை தான் கர்த்தர் விரும்புகின்றார். பிரியமானவர்களே, எபேசியர் 5வது அதிகாரத்துல கூட எழுதியிருக்கிறது, நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள். ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களாய் இராமல் கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். அப்ப கர்த்தருடைய சித்தம் என்ன? சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லிக்கொண்டு உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணி நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எப்பொழுதும் எல்லாவற்றிற்காக பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரித்து. இங்கும் கூட பவுல் சொல்லுகின்றார், நாட்கள் பொல்லாதவைகளா பயிற்சி, காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்க. இந்த பூமியில நீங்க கர்த்தரை துதிங்க, அவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நீங்க பிதாவாகிய தேவனுடைய சித்தம் என்னன்னு அறிந்து கொள்ளுங்க. சங்கீதங்கள், கீர்த்தனைகள், ஞான பாட்டுகள் இவைகளினால பாடி ஒருவருக்கொருவர் ஆறுதல் சொல்லி புத்தி சொல்லி, மேலும் இயேசு கிறிஸ்து மூலமாக பிதாவாகிய தேவனுக்கு நீங்க எப்பொழுதும் ஸ்தோத்திரம் செல்லுங்க, எல்லாவற்றுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க என்று சொல்லுகின்றார். பிரியமானவர்கள், அவருடைய வருகைக்கு ஆயத்தப்படுவது இதுதான். நீங்க பரிசுத்த உள்ளத்தோடு கர்த்தரை துதித்து கொண்டே அமர்ந்திருங்கள். கர்த்தர் வருகைக்கு உங்களை ஆயத்தப்படுத்தி விடுவார், ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கின்றார். பிரியமானவர்களே, இந்த வார்த்தையின்படி நீங்க துதிக்காம இருக்கிறீங்களா? நீங்க ஜெபிக்காம இருக்கிறீங்களா? நீங்க துதிக்க ஆரம்பிங்க, தேவனை ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிங்க, உதடுகளின் கனியை நீங்க பலியாக செலுத்த ஆரம்பிங்க. கர்த்தர் உங்களில் மகிமை அடைவார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இதோ இந்த நாளிலே நாங்கள் தியானித்த உம்முடைய வார்த்தையின்படி ஆண்டவரே, இதோ உம்முடைய வருகை சமீபமாய் இருக்கின்றது. நிலையான நகரம் எங்களுக்கு இங்கு இல்லை. ஆண்டவரே, வரப்போகிறதையே நாடி தேடுகிறோம். எனவே உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலிகளை தேவனுக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நீங்கள் செலுத்துங்கள் என்று எழுதியிருக்கிறபடி தேவ பிள்ளைகள் ஆண்டவரை இதுவரைக்கும் உமக்கு ஸ்தோத்திரங்களை ஏறெடுத்ததை விட இனி இன்னும் அதிகமாய் எப்பொழுதும் ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுப்பார்களாக. அவருடைய உதடுகள் எப்பொழுதும் உம்மை துதிக்க கடவது. கர்த்தருடைய வல்லமை ஒவ்வொருவரையும் நிரப்பட்டும். துதியின் ஆவியினால, துதியின் அபிஷேகத்தினால ஒவ்வொருவரையும் மூடிக்கொள்வீராக. இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஜெபத்தை ஏறெடுக்கின்றேன் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமானவர்களே, இன்று வியாழக்கிழமை
நாளை மறுநாள் நமது விருதுநகரில் வைத்து அதாவது சனிக்கிழமை 18ஆம் தேதி இந்த சனிக்கிழமை 18ஆம் தேதி நமது விருதுநகர் எழுப்புதல் ஜெபமய வளாகத்தில் வைத்து நடத்தப்பட இருக்கின்ற தேவனுடைய ஒத்தாசையோடு நடத்தப்பட இருக்கின்ற இந்த உபவாச கூட்டத்திற்கு நீங்கள் கலந்து கொள்ள மறவாதிருங்கள். நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் இங்கு வந்து செல்லலாம். இந்த கூட்டத்தில் கர்த்தருடைய வல்லமை பலமாய் வெளிப்படும். பரிசுத்த ஆவியானவர் பலமாய் ஊற்றப்படுவார். உங்களுடைய பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வை தருவார், முடிவை கொண்டு வருவார். இக்கட்டான நிலையில இருப்பவர்களுக்கு ஒரு வழியை திறப்பாரு. கர்த்தர் பெரிய காரியங்களை உங்களுக்கு செய்வார். அதனோடு கூட நீங்கள் திரும்பி செல்லும் பொழுது கூட்டம் நிறைவு பெற்றவுடனே உங்களுக்கு ஆசீர்வாத உணவு உங்களுக்கு கொடுக்கப்படும். நீங்கள் மனநிறைவோடு உங்களுடைய இல்லங்களுக்கு திரும்பி செல்லலாம். இந்த உபவாச கூட்டத்திற்கு நீங்கள் தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.